2025 நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்துருக்கு. லைஃப் ப்ரெடிக்டபிள் இல்ல. எப்போ, எப்படி, எந்த மாரி விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. 2025 தான் இந்த விஷயத்த சொல்லிக் கொடுத்துச்சா அப்படின்னா, அது கிடையாது. நம்ம வேற வேற டைம்ல அத ரியலைஸ் பண்ணியிருப்போம். நெறைய இடத்துல ஃபீலும் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிக் கொடுத்தது 2025 தான். நம்ம லைஃப் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குன்னு தான் நெனச்சோம். ஸ்கூல், காலேஜ், ஜாப், மேரேஜ், செட்டில் இப்படியெல்லாம் இருக்குன்னு தான் நினச்சோம். ஆனால் அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டியில் இருக்கா? அதுதான் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப் அப்படியே அந்த ஹைவேல போகிற கார் அதோட ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா எங்கேயோ இருப்போம்ல. அப்படி இல்லையே. இந்த பல ஸ்ட்ரீட்லலாம் குண்டும் குழியுமா இருக்குமே, ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போவோமே. ஸோ அது மாதிரி தான் நம்ம லைஃப். ஏறுவோம் இறங்குறோம், ஏறுறோம் இறங்குறோம். சில பேர் அதே லைனில் இருக்காங்க, ஏறவும் மாட்றாங்க இறங்கவும் மாட்றாங்க. அப்படிதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றேன். அதாவது நம்ம ஒரு பிளான் போடும்போது தான் கரெக்டா ரெயின் வரும். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு நல்ல நல்ல மூமெண்ட்டுங்க. இப்ப நம்மலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம். அப்போ ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா தான் அந்த டைம்ல எங்க இருந்து தான் மழை வரும்னு தெரியல. மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துரும். சில இடத்துக்குலாம் போணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா போக முடியாம போயிரும். இது ஒரு எக்ஸாம்பிளா? அடுத்து பாருங்களேன். நம்ம எதிர்பார்க்காத நேரம் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம அதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டோம். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி இந்த டைம்ல ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த டைம்ல வராது. எதிர்பார்க்காத நேரத்துல வந்துரும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் முடிச்சுட்டு, சரி முடிஞ்சிச்சுடா, அப்படா அப்படின்னு உட்காந்தா அடுத்து ஒரு ப்ராப்ளம் வரும். அத முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐயோ! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ராப்ளமே லைஃபா இருந்தா என்ன பண்றது? இது போகட்டும் விடுங்க. அடுத்து பாருங்களேன். நம்ம ஒரு பெர்சன எதிர்பார்த்திருப்போம். ஆனா அவங்க சொல்லுவாங்க, "சாரி, ஐ அம் பிஸி" அப்படின்ருவாங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? "ஏன்டா, உன்ன நம்பி தானே இருந்தேன். இப்படி பண்ணிட்டியேடா" அப்படின்ற மாரி தானே இருக்கும். ஸோ இது மாரி விஷயங்கள தான் சொல்றது. நம்ம லைஃப் அப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதில்ல. அப்படியே ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் அப்படி தான் இருக்குது. இங்க பீப்பிள் பெர்மனன்ட் இல்ல. சிச்சுவேஷன் பெர்மனன்ட் இல்ல. ஏன் ஃபீலிங்ஸ் கூட பெர்மனன்ட் இல்ல. 2025 நமக்கு இதெல்லாம் பிராக்டிகலாவே சொல்லிக் கொடுத்துருச்சு. அப்போ 2026 இந்த வருஷம் நம்மளுக்கு லக்கு கொடுக்குமா? இல்ல லெசன் கொடுக்குமா? இல்ல நம்ம லைஃபையே ஃபுல்லா ஷேக் பண்ணிருமா? இது எல்லாம் உங்க மைண்ட்ல ஓடுச்சுன்னா நீங்க அலோன் இல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். இது ஃபேரி டெய்ல் வீடியோவும் இல்ல. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்ற ஃபேக் ஹோப் வீடியோவும் இல்ல. சில நேரம் ட்ரூத் ஹர்ட் கொடுக்கும். சம்டைம்ஸ் ஹீல் கூட பண்ணும். இது ரியாலிட்டி வீடியோ. இந்த வீடியோ முடியும் போது இந்த 2026 நீங்க ஃபியரோட ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும், கிளியராகவும், கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபேஸ் பண்ணுவீங்க. வாங்க, லெட்ஸ் பிகின். இந்த 2026 ஒரு காம் இயர் கிடையாது. ஆல்ரெடி உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதுலேயும் இந்த 2026 இன்னமும் ஃபாஸ்ட்டாக போகும். டெய்லியும் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும். டுடே யூஸ் பண்ணுற ஆப்லாம் டுமாரோ யூஸ்லெஸ் ஆகலாம். இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்கில் நெக்ஸ்ட் இயர் அவுடேட் ஆகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாப்ஸை சேஞ்ச் பண்ணும். நாட் டுமாரோ, ஆல்ரெடி பாதி சேஞ்ச் பண்ணிருச்சு. மீதியும் இந்த 2026லேருந்து சேஞ்ச் பண்ணிடும். இப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஏடிஎம் வந்ததுக்கப்புறம் பேங்க் ஜாப்ஸ் ஃபினிஷ்னாங்க. கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் மேக்ஸ் டீச்சர் காலின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் கேமரா செத்து போச்சுன்னாங்க. ஆனால் ஜாப் ஃபினிஷ் ஆகலை, ரோல் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கன் ரோல் வெஜ் ரோல் இல்லை, ரோல் பங்களிப்பு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. 2026லேயும் அதே தான். ஸ்மார்ட் பீப்புள் சர்வே ஆவாங்க. நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட், நாட் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க எனக்கு இது போதும் அப்படின்னு லிமிட்டாக இருக்கிறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு யார் எப்போ வெளியே வராங்களோ அவங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி சர்வே ஆவாங்க. டிகிரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை, டிகிரி மட்டுமே இனஃப் இல்லை. 2026ல் ஸ்கில் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆனாலும் அதை விட அடாப்டபிலிட்டி தான் இங்கே கிங்கே. இந்த வேர்ல்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது 12 hours ஒருத்தன் உட்காந்து ஒர்க் பண்ணுறானே அவனை கிடையாதுங்க. 2 hours யார் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அப்படி கிளம்பி போகிறானோ அவனை தான். இது வரைக்கும் நம்ம 2026 காம் இயராக இருக்காது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம கெரியரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி. நம்பர் 1, லேர்னிங் மைண்ட் செட். ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறவன் அவுட்டேட்டடாக இருப்பான். ஐ எம் ரெடி டு லேர்ன் அகைன் அப்படின்னு சொல்கிறவன்
ஃபியூச்சரிஸ்டிக்காக இருப்பான். இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, கிட்ஸு ஃபோன் யூஸ் பண்ணுற ஸ்பீடும் நம்ம அடல்ட்ஸ் ஆப்பை அப்டேட் இக்னோர் பண்ணுற ஸ்பீடும் ஒன்றுங்க. லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணால் க்ரோத்தும் ஸ்டாப் ஆயிரும். செகண்ட் ஒன், டிஜிட்டல் நாலேஜ். அதாவது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்க டிஜிட்டல் நாலேஜ் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது டெக் ஸ்கில் கிடையாது. கிரியேட் பண்ண தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். யூஸ் டெக்னாலஜி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் யூஸ்டு பை டெக்னாலஜி. அதாவது டெக்னாலஜியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், டெக்னாலஜி உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்பர் 3, மல்டிபிள் இன்கம் திங்கிங். ஒரு இன்கமில் பீஸ் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சேலரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதனால எப்போவுமே மைண்ட் ஃபுல்லாக டென்ஷன். அதனால தான் நம்ம தலைமுடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கும். அதாவது ஆஃபீஸ்க்கு காலையில் டிப்டாப்பாக போவோம், சாயந்தரம் எப்படா விடுவாங்க அப்படின்ட்டு பிச்சுக்கிட்டு ஓடுவோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, சைடு இன்கம் லக்ஸுரி இல்லை, அது 2026 நெசசிட்டி. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, 1 இன்கம் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ராப்ளம், 2 இன்கம் இஸ் ஈக்குவல் டு ஒரு சொல்யூஷன். அதாவது ஏஐ ஜாபை ரீப்ளேஸ் பண்ணாது, ஏஐ யூஸ் பண்ணாதவங்கள ரீப்ளேஸ் பண்ணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, பழகிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 2026 மணி மீனிங் சேஞ்ச் ஆகும். மணி லக்ஸுரியாக இருக்காது, மணி செக்யூரிட்டியாக இருக்கும். பெரிய ஹவுஸாக இருந்தால் பீஸ் வரும்னு கேரண்டி இல்லை, பிக் சேலரியாக இருந்தால் ஸ்லீப் இருக்குன்னு கேரண்டி இல்லை. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத லைஃப் ரிஸ்கான லைஃப். ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், ஹோல் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தா 0. இஎம்ஐக்காக வாழ்கிற வாழ்க்கை டேஞ்சர்ஸ் ஆனது. சேலரியாக வர்றது எல்லாமே பேங்க்குக்கே போகிற மாதிரி ஃபீல் ஆயிரும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஎம்ஐலேருந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஷோ ஆஃப் கல்ச்சர் ஸ்லோவாக டவுன் ஆகும், பீப்புள் ரியலைஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, யார் ஒருத்தவங்க குவைட்டாக லிவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பீஸ்ஃபுல்லாக லிவ் பண்ணுவாங்க. சிம்பிளிசிட்டி ட்ரெண்ட் ஆகும், மென்டல் பீஸ் பிக்கெஸ்ட் லக்ஸுரி ஆகும். அடுத்த ப்ரொடிக்ஷன் என்னன்னா, 2026 ரிச் ஆக போகிறோம் எப்படி இருப்பான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ரிச் ஆக போகிறவங்க ஹை இன்கம்மை எய்ம் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருப்பாங்க. அது எது எதுலன்னா கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னா, கண்ட்ரோல் ஓவர் ஸ்பெண்டிங், கண்ட்ரோல் ஓவர் எமோஷன், கண்ட்ரோல் ஓவர் டைம், இதுலலாம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, 2026 ரிலேஷன்ஷிப்ஸ் சேஞ்ச் ஆயிரும், ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபேட் ஆயிரும். அது எப்படின்னா, நாட் சடன்லி பட் சைலண்ட்லி. அதாவது சாட் இருக்கும், மீட் இருக்கும், ரிப்ளைஸ் இருக்கும், ஆனால் கனெக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. நம்ம மக்கள் அவங்களோட அமைதியை மட்டும் யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவங்கள சைலண்டாகவும் ஸ்லோவாகவும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நோ ஃபைட், நோ ட்ராமாஸ், ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண லேர்ன் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லை, சம்டைம்ஸ் அன்அவைலபிளாக இருக்குது செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா நம்ம எப்போவுமே அவைலபிலிட்டியே காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாத்துலயுமே போய் கூட நிக்கிறதும் தப்பு தான். அவங்களுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இவ தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து போயிருது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரம் அன்அவைலபிலிட்டி இருக்கிறதுலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இது என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு நினைக்கலாம். எமோஷன்ஸ்ல வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு நம்மளே நிறைய பேர் சொல்லுவோம், ஈவன் நான் கூட சொல்லலாம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ இதை இனிமே ஃபாலோ பண்ணுவோம். லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி. அதாவது எத்தனை நபர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, எத்தனை நபர் இருக்காங்கன்றது குவான்டிட்டி. அத்தனை நபர்லையும் எவ்வளோ பேர் நமக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்றது குவாலிட்டி. ஸோ ஒரு குவாலிட்டி தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, 100 குட் மார்னிங் மெசேஜை விட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் தான் பெருசு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அது லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல மற்ற ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் டெய்லியும் ஹாய், ஹலோ, குட் மார்னிங், சாப்பிட்டியா, அதெல்லாம் வேணாம். நீங்கள் பேசுகிறது வருஷத்துக்கு ஒரு முறை ஆர் 2 வருஷத்துக்கு இல்லை வருஷக்கணக்கில் பேசாமல் அப்படி இருந்தாலும் பேசுகிற பார்க்குற அந்த டைமில் ஹானஸ்ட் கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ குட் ரிலேஷன்ஷிப். அடுத்து ஃபியூ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாமா? 2026 யார் ஒருத்தவங்க ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஆனால் வேகமாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணால் டிசப்பியர் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வடிவிலையா சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான். அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிதானமாக பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் அடைவோம். நம்ம அவசரமாக ஸ்டார்ட் பண்ணால் அதுவே நம்மளை பின்னாடி வந்து காணாம ஆக்கிரும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஆனால் செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ நேரம் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்மளை நாமே எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம், எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்கில்ஸ், டேலண்ட் எல்லாமே நம்மளை நாமே எப்படி க்ரோத் ஆக்கிக்கலாம் அப்படின்றத பார்ப்போமா? இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எல்லாரும்
மோட்டிவேஷன் வீடியோ சேவ் பண்ண போறீங்களா இல்ல டிசிப்ளினை பில்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கன்சிஸ்டன்சி போரிங்கா இருக்கலாம் இல்ல டிசிப்ளின் போரிங்கா இருக்கலாம். ஆனா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். அதை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அது கொடுக்குற ரிசல்ட்டை நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க, எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க. அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ரசனை இருக்கும். நீங்களும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மெயின்டைன் பண்ணிட்டு அதை ரசிச்சு அப்புறம் எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத மறக்காம சொல்லுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அதோட ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, மோட்டிவேஷன் காஃபி மாதிரி, டிசிப்ளின் ஃபுட்டு மாதிரி. நீங்க காஃபி மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்ல ஃபுட்டும் வேணுமா? இது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரையும் ஒரு நாள் மிஸ் பண்ணா ஓகே, ஆனா அதை டெய்லியும் மிஸ் பண்ணா டிசாஸ்டர் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து என்னன்னா, ஒரு காம் மைண்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது கூடயே அதோட ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் டிசிஷன்ஸ்லாம் சைலன்ஸில் தான் எடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு, இந்த வேர்ல்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்லோவாக திங்க் பண்ணுறவங்க தான் கிங்கு. ஸ்லோனா மெதுவாக இல்லை, நிதானமாக. அதாவது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த முயலாமைன்னு கதை இருக்குமே, அதை சொல்லியே வளர்த்துருப்பாங்களே, அதில் வர ஆமை போல் நம்ம இருந்தோம், நிதானமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலே கிங்கு. இது வரைக்கும் என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வந்தீங்க. இதோட ஃபைனல் டச்சையும் பார்த்துருவோமா? 2026 ஈஸி லைஃப்பை ப்ராமிஸ் பண்ணாது, ஆனால் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு கேரண்டி கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பிரேக் பண்ணிக்க போகிறோமா இல்லை பில்ட் பண்ணிக்க போகிறோமா, அது நம்ம சாய்ஸ் தான். நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதை விட ப்ரிப்பரேஷனோட ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஃபைனலி, ப்ரிப்பேர்ட் பீப்புள் நெவர் ஃபியர் த ஃபியூச்சர். இந்த வீடியோ மூலயமா நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் தட்டுங்க. பாய் பாய்.